வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம ஏதாவது வேக்சினேஷன் கொடுக்குறதே வந்து ஒரு பாக்டீரியா தான் செலுத்துகிறாங்க நம்ம உடம்புக்குள்ளே. அது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு பாக்டீரியான்றதை புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப வியர்டாக இருந்தது அந்த மெசேஜ். பட் இருந்தாலும் வந்து அதை மெனக்கெட்டி எழுதின அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நான் முதல்லேருந்து சொல்லி வரேன், இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மைகள் இல்லை. அவங்க ஒரு சில உண்மைகளை வந்து திரிச்சு சொல்கிறாங்க. அவங்க உதாரணத்துக்கு ஒரு வீரியமுள்ள வைரஸ்ஸு அதை வந்து அதை கொன்று கில்டு வேக்சினாக்கிறோம். கொன்று அதனுடைய புரதத்தன்மையை தான் வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுனால அந்த புரதத்தன்மையை காப்பாற்றி அது வந்து நம்முடைய உடம்பில் வந்து எதிர் சக்திகளை உருவாக்குறதுக்காக பண்ணுறோம். ஒரு சிலது லைவ் அட்டெனுவேட்டர்னு சொல்லுவாங்க. அதனுடைய உயிராக இருந்தால் கூட அதனுடைய இன்ஃபெக்ட் பண்ணுற தன்மையை முழுக்க மட்டுப்படுத்தி அது கொடுக்குற விஷயம். ஓகே, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வைரஸ் அப்படியே உள் செலுத்துகிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. வைரஸ்லாம் உள் செலுத்தலை. அந்த வைரஸ் வந்து உடம்புல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் மாற்றி கொடுக்குறாங்க. அது ஒரு சில ஏஜ் குரூப்பில் வந்து இதை கொடுக்கலாம் அது கொடுக்கலான்றதை வந்து வித்தியாசப்படுத்தி கொடுக்குறாங்க. இதில் வந்து அதனால் வந்து இந்த வைரஸை உட்படுத்துகிறாங்க அல்லது பரிசோதிக்கிறாங்க, வெளிநாட்டு வைரஸை பரிசோதிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கேட்குறது வந்து நியாயமே கிடையாது. இது பதிலாக நீங்கள் வந்து அதனுடைய தூய்மையை பற்றியெல்லாம் நீங்கள் கூட நம்முடைய அரசு மருத்துவமனைகளோடு தனியார் மருத்துவரோடு சேர்ந்து அவர்களை பற்றி என்ன செய்கிறாலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். அதனால் உட்செலுத்தப்படுகிற வைரஸோ அல்லது பாக்டீரியா வந்து ஆசிட்டிஸ் உயிரோடு அனுப்புறது கிடையாது. அதெல்லாம் அதனுடைய உடம்பில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற தன்மையை கம்ப்ளீட்டாக நிறுத்தி மட்டுப்படுத்தி தான் அதை கொடுக்குறாங்க. அதனால் ஒரு சில வைரஸஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லோ ஃபீவர் வேக்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லோ ஃபீவர் வேக்சின் வந்து ஹெச்ஐவி இருக்கவங்களுக்கு போடுறதை பற்றி கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. ஏன்னா அது ரியாக்ட் பண்ணுது, ஹெச்ஐவி வைரஸோடு சேர்ந்து இப்படி காம்ப்ளிகேஷன் கொடுக்கும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த வைரஸை வந்து உயிருள்ள வைரஸ், வீரியமுள்ள வைரஸை உடம்புல செலுத்துறதெல்லாம் இல்லை. அந்த ஆராய்ச்சி காலத்தில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகள் கூட லெஸ் தேன் 0.5%. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. நம்ம மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரு அப்சடாக இல்லாமல், ஒரு அநியாயத்துக்கு இல்லாமல், ஒரு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கிறது நல்லது. இந்த வாட்ஸ்அப்பில் இன்னும் கூட அந்த வைரஸை பற்றி, அந்த வேக்சின்ஸ் எப்படி உருவாக்கப்படுறது, இதை பற்றி நிறைய நீங்கள் பேசுனீங்கன்னா ஜனங்க மத்தியில் நல்ல விஷயம் தெரியும். அதே மாதிரி நம்ம மாதிரி நாட்களில், வளரும் நாடுகளில் இந்த தடுப்பூசிகள் வந்த பிறகு தான், இது முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுங்க, இந்த தடுப்பூசிகள் வந்த பிறகு தான் குழந்தைகள் மத்தியில் ஒரு 95% ஆஃப் தி வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ், தடுப்பூசிகளால் தடுக்கப்படக்கூடிய நோய்கள், தே ஆர் ஆல்சோ கில்லர் டிசீசஸ், உயிர் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் 95% கட்டுப்படுத்தப்பட்டது என்பது முக்கியமான ஒரு உண்மை. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆப்போசிட் என்ன சொல்ல பாருங்கள். வளர்ந்தவங்க நம்ம ஊரில் என்ன நினச்சிக்கிறோம்னா, தடுப்பூசிகள் வந்து குழந்தைகள் மட்டும் தான் நினச்சிக்கிறோம். அந்த அடல்ட்டுக்கும் பெரியவங்களுக்கும் கூட தடுப்பூசி இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகள் அதுவும் வந்து அந்த நோய்களால் வந்து மக்கள் செத்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த நோய்கள், அந்த வேக்சின் கொடுக்காதனால 75% நோய்கள், கில்லர் டிசீசஸ் தடுக்கப்படாமல் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 95% ஆஃப் த டிசீசஸ் ஆர் controlled, prevented for the children because of the vaccine preventable diseases vaccines. ஆனால் வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்க்கான தடுப்பூசி நம்ம கொடுக்குறதே இல்லை. ஏன்னா வயதானவர்களுக்கு தடுப்பூசி இருக்குன்ற ஒரு கான்செப்டே உங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு ஹெப்படைட்டிஸ் பி போடுறது, இன்ஃப்ளூயன்ஸா போடுறது, நிமோகாக்கல் வேக்சின் போடுறது, எல்லோ ஃபீவர் வேக்சின் போடுறது, இந்த மாதிரி டைஃபாய்டு வேக்சின் போடுறது, இந்த மாதிரி வேக்சின்லாம் பெரியவங்களுக்கும் போடணுன்றது உங்களுக்கு தெரியாததுனால 75% மக்கள் வயதானவர்கள் மத்தியில் அடல்ட் டிசீஸில் சாகிறவங்க வந்து இந்த தடுப்பூசிகள் போடாதனால சாகிறாங்கன்றது WHO கருத்து. இப்போ நல்லா புரிஞ்சுருக்கோம். ஆனால் இந்த தடுப்பூசிகள் போடுறதுனால எவ்வளோ உயிர்களை நம்ம காப்பாற்றியிருக்கிறோம். நாம் முழுக்க நல்ல சுத்தமான தண்ணீரை, முழுக்க பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்குற வரையிலும், முழுக்க கொசுக்கள் இல்லாத சூழ்நிலை வளர்கிற வரையிலும், நாம் வந்து நம்முடைய தனி தூய்மை வந்து முழுக்க நல்லா இருக்க போதுன்ற நிலை வர வரையிலும் தடுப்பூசிகள் நம்மளை காப்பாற்ற தான் செய்யும். இப்போ மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோமே, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் வந்து நிறைய ஊசிகள் போடுறது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே வந்து அந்த நோய்களை வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து நோய்கள் இன்னும் தான் இருக்குது, நம்முடைய தூய்மைகள் மோசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நோய்கள் எல்லாம் வந்து நகர்ப்புறங்களிலும் சரி, அந்த புறநகர் சப்பர்பன்லேயும் சரி, இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது.
மக்கள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல. அதனால் இந்த இந்த வைரஸ்களையோ பாக்டீரியாக்களோ உடம்புல உள்செலுத்தி பரிசோதிக்கிறாங்கன்ற கருத்தெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். அறவே மறந்துடலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். நான் எங்க பாப்பாவுக்கு 11 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. அவ எல்லா தடுப்பூசியும் நான் போட்டிருக்கேன். இப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு தடுப்பூசி போடணும்னு சொல்றாங்க. அத பாப்பாவுக்கு போடலாமாங்க சார்? கட்டாயம் போடணுமா? அதான் மீசில்ஸ் ருபெல்லா தடுப்பூசி. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், டாக்டர்ஸ் எல்லாம் அதே மாதிரி உலக சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண் குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வந்து அந்த எம்எம்ஆர் வேக்சின் போடுறது நல்லது. நீங்கள் போட்ட வேக்சின் இல்லாமல் இதை ஒன்று சேர்த்து கூட போடலான்றாங்க. மேரேஜுக்கு முன்னாடி எம்எம்ஆர் மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லான்ற தடுப்பூசியை போடுறது மிகவும் நல்லது. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் ஒரு லெஸ் தேன் 1% ஆஃப் குழந்தைகள் வந்து சில நேரத்தில் 3 மாதத்தில் 4 மாதத்துலாம் வந்து தட்டமை வரும். ஆனால் தட்டமை ஊசி வந்து உலகளவில் நம்ம போடுறது வந்து 9ஆவது மாதம் போடுறோம். இப்போ 4ஆவது மாதம் 5ஆவது மாதம்லாம் அல்லது 3ஆவது மாதத்தில் அந்த தட்டமை வருதுன்னா அந்த தாய் வந்து குழந்தைக்கு கொடுத்த நோய் எதிர்ப்பு சக்தி, தட்டமைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்தது வந்து குறைஞ்சி போகிறதுனால குழந்தைக்கு வருது. அப்போன்னா தாய் வந்து திருமணத்துக்கு முன்பாகவே அந்த தடுப்பூசியை போட்டுன்னா அவங்க உடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வர்றதுனால நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அரசாங்கத்தில் அந்த பள்ளிகளில் எம்ஆர் வேக்சின் போடுறது சொல்கிறது கட்டாயமாக நீங்கள் போட்டுக்கணும். பிள்ளைக்கு உதவி செய்யுங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தடுப்பூசிகள் மட்டும் இல்லாமல் நல்ல ஊட்டச்சத்துக்களும் நம்ம முக்கியமான விஷயம். தடுப்பூசிகள் வந்து நமக்கு பெரிய உதவியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தடுப்பூசியினுடைய பொட்டன்ஷியாலிட்டி அதனுடைய இதை நல்லா அதிகரிக்கிறதுக்கு வந்து உடல் எடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி புரதச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். அப்புறம் தூய்மையான நன்றாக காய்ச்சி வடிகட்டிய தண்ணீரை குடிக்கணும். கைகளை கழுவின பிறகு சாப்பிடணும். நகங்களை வெட்டணுன்றது முக்கியம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்ட பேசுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். நான் 4 வருஷமா ஏஆர்டி சாப்பிட்டுருக்கேன் சார். 4 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 வருஷமா 180, 200, 210 இது மாதிரியே கவுண்டிங் இருக்கு, சீரி கவுண்டிங். சரிப்பா. இப்போ வந்து 646 சீரி போது இருக்கு சார். இப்போ வெரி குட். அப்படி இருந்தும் கூட வந்து உடம்பு வந்து முழு செம்பே கொடுக்க மாட்டேங்குது சார். அடிக்கடி வந்து வயிறு புண்ணாயிருது, அசதி கொடுக்குது. இது மாதிரி தொந்தரவுகள் வந்து எப்போ இருந்துட்டு மற்ற மனுஷர்கள் போல நம்மளும் ஒரு திகிரமா இறங்கி எதுலையும் ஒரு ஈடுபாடு ஒரு வேலையை செலுத்தோம்ல சார். என்னமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அது எதனால சார்? இல்லை இந்த அதுக்கு சரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணுமா? இல்லைப்பா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா உங்களுடைய CD4 கவுண்ட்டு 600லாம் போயிருக்கிறது வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பாதிப்புகள் என்னென்ன வரும்னாக்கா அந்த காசநோய் வர்றது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து மூச்சு திணறல் அதெல்லாம் வர்றது வாய்ப்பு. அது கூட உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த சோர்வு விரக்தியெல்லாம் இருக்கிறது வந்து உங்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயங்கள். அதனால தான் நம்ம அரசாங்கமும் சரி தனியார் மருத்துவமனையும் ஆலோசகர்கள் ஆற்றுப்படுத்துகிற கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன ஊர்னா அந்த இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எந்த ஊர்? நீங்கள் திருச்சி மாவட்டம் சார். திருச்சி மாவட்டத்தில் எந்த இடத்துல? காலர் கட் ஆகிட்டார் சார். அதுக்குள்ளே திருச்சி மாவட்டத்தில் தான் இருந்திருக்காரு. அவருக்கு இந்த விஷயத்தை பார்த்தனோட தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் வந்து உங்களுக்கு CD4 கவுண்ட்லாம் ரைஸ் ஆகிறதுனால நீங்கள் வந்து அந்த நோயினுடைய பாதிப்பு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுங்க. ஏன்னா HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள் ART மருந்து சாப்பிடும்போது 20, 25 வருஷம் 30 வருஷம் கூட போகலாம், நல்லபடியாக இருக்கலாம். இது வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கில்லர் டிசீஸ்ன்னு சொல்லியிருந்தோம். நான்லாம் HIV ப்ரோக்ராமில் ஒரு 7-8 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன் யூனிசெஃப் மூலமாக. HIV கில்லர் டிசீஸ்ன்றது தமிழ்நாடு அரசு தான் இது கில்லர் டிசீஸ் கிடையாது, இது டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், பிபி மாதிரி கிரானிக் டிசீசஸ் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் மருந்து சாப்பிட்டு நல்லா உயிரை வாழலாம். அதனால் இந்த நோய் வந்துடுச்சுன்ற மாதிரி தாங்களோ எதுவும் இல்லாமல் டெய்லி நல்ல யோகா பயிற்சி செய்யுங்க, ஒரு நடைப்பயிற்சி செய்யுங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க. எப்போவும் ஹோட்டலாம் சாப்பிடும்போது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க, சூடான உணவை சாப்பிடுங்க, கொசுவலை கட்டின்னு படுங்க, ஈறுகளையும் த்ரோட்லாம் நல்லா சுத்தமாக வச்சுங்க, எண்ணெயெல்லாம் உடம்புல தேய்ச்சி வாரம் குளிங்க. இது மாதிரி மற்ற நல்ல நண்பர்களோடு பழகுங்க. அவருடைய தாம்பத்தியத்தை வந்து நல்லா அந்த காண்டம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, எந்த தொற்று நோய்கள் ஏற்படாமல் வச்சுங்க. இப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மனத்தில் தான் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்ணிக்கோங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா, கேளுங்க, டாக்டர் இருக்காரு. மூளைக்காய்ச்சல் ஊசி எந்த ஏஜ்லேருந்து போடணும்னு கேட்கணுங்க. மூளைக்காய்ச்சல் ஊசி வந்துமா அங்கங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுவாங்கம்மா. ஒரு தடவை எந்தெந்த இடத்துல வந்து அந்த மூளைக்காய்ச்சலுடைய பாதிப்பு வருதோ அங்கே தான் போடணும். அல்லது ஒரு சில நாடுகளுக்கு நீங்கள்
போகிறீங்க சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஒரு சில இடத்துக்கு போது மூளைக்காய்ச்சல் வர்றதுக்கான தடுப்பூசிகளை நீங்கள் போட்டுன்னு போகிறது நல்லது. மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் ரொட்டீனாக போடணும் அவசியம் இல்லை. உங்களுடைய குழந்தை மருத்துவம் இது வந்து கம்பல்சிவ் வேக்சின் கிடையாதுமா. அது இஸ் ஆப்ஷனல் வேக்சின். இந்த ஆப்ஷனல் வேக்சின்றது உங்களுடைய டாக்டர், குழந்தை டாக்டர் அந்த அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி உணர்ந்து போடுவார். அது போகிறத பற்றி ஒன்றுமே இல்லை. மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போகிறத பற்றி ஒன்றுமே இல்லை, நல்லது கூடாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஒரு ஆஃப் பீட் கொஸ்டின் இருக்குது. வாட் இஃப் வேக்சினேஷனை ஒருத்தர் எடுத்துக்கல, போடவே இல்லை, ஸோ அவருக்கு கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, எந்த வேக்சின் சொல்கிறீங்க? இப்போ எந்த ஒரு வேக்சினுமே இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே வளருது அது. ஸோ அதுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு எவ்வளோ சாத்தியம்? நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அது சிலருக்கு வந்து நோய்களுடைய எதிர்ப்பு சக்தி அது நோய்கள் வந்ததுனால வரும். அந்த நோய் வந்து ஒரு சிறிய சிறிய பாதிப்பை ஏற்படுத்தி அதற்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி இருக்கலாம். உதாரணத்துக்கு சிக்கன் பாக்ஸு, சின்ன அம்மைன்னு சொல்கிறோம். சின்ன அம்மை சின்னதில் வந்ததுன்னா, ஒருத்தருக்கு வந்துடுதுன்னா அவங்க லைஃப் லாங் அந்த சின்ன அம்மையே வராது. ஏன்னா சின்ன அம்மையினுடைய பாதிப்பு வந்து அதுக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியிருக்கும். ஓகே. அதே மாதிரி மீசல்ஸில் கூட அது மாதிரி இருக்குது. இப்போ அதை மாதிரி இயற்கையாக வர்றது ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ கொஸ்டின் இஸ், அவங்களுக்காக அந்த மீசல்ஸ் வந்து நார்மலாக போகிறது ஒரு பக்கம், ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனைகளை காம்ப்ளிகேஷனை உருவாக்கி உயிருக்கே பாதகத்தை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் வளர்கின்ற சூழ்நிலைகள் நிறைய நோய்கள் இருக்கிறது, அல்லது சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இல்லை, பக்கத்துலலாம் நோய்கள் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னும் போது தடுப்பூசிகள் கட்டாயமாக அவங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும்ன்றது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி தடுப்பூசிகள் மட்டுமே ஒரே ஒரு ரெமெடியா டாக்டர்? தடுப்பூசிகள் தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். முழுக்க இப்போ உதாரணத்துக்கு தண்ணீரால் பரவக்கூடிய நோய்கள் ஒரு சிலது இருக்குது. தண்ணீரால் பரவக்கூடிய நோய் வந்து முதல் மோசமான நோய் இருந்தது வந்து இளம்பிள்ளைவாதம், போலியோ. அதுக்கடுத்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ, அப்புறம் டைஃபாய்டு, அப்புறம் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், அல்மென்திக் இன்ஃபெக்ஷன், இப்படின்னு நிறைய போச்சுது. ஆனால் இப்போது தடுப்பூசி வந்து போலியோ தடுப்பூசி போட்டு ஓரளவுக்கு அதை சரி பண்ணிட்டோம். அதே மாதிரி டைஃபாய்டு இதெல்லாம் இருக்குது. இந்த தடுப்பூசிகள் வந்து அதே மாதிரி டயரியல் டிசீஸ்க்கு ரோட்டா வைரஸ் இருக்குது, காலரா இருக்குது. இதுக்கெல்லாம் தடுப்பூசிகளை போட்டுன்னே இருக்கலாமா, தடுப்பூசியில் போட்டு நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கலாமான்ற கேள்வி வரும்போது, தடுப்பூசிகள் கட்டாயமாக உங்களை பாதுகாக்குது. அதுக்காக உங்களுடைய தண்ணீரை வந்து அழுக்கான தண்ணி குடிக்க முடியுமா, அல்லது அசுத்தமான சூழ்நிலை வாழ முடியுமா, அதுதான் கொஸ்டின். தடுப்பூசிகள் முக்கியம், உங்களை பாதுகாக்குது. அதே நேரத்தில் அந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கான எல்லா தூய்மையான முறைகளையும் நம்ம பின்பற்றுவதும் மிக மிக அவசியம். இப்போ தண்ணியை காய்ச்சி குடித்தா உங்களுக்கு காலரா வராது, அல்லது ஹெப்படைட்டிஸ் ஏ வராது, இ வராது, அப்புறம் டைஃபாய்டு வராதுன்னு சொன்னால் அதையும் செய்யணும். அந்த பகுதியில் இந்த நோய்களுடைய பாதிப்புகள் இருந்தால் அது போலியோ தடுப்பூசியும் போட்டுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ கூட இப்போ போடுறாங்க, அதே மாதிரி டைஃபாய்டு போடுறாங்க. இதெல்லாம் போட்டு தான் வேணும். ஓகே டாக்டர், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம். விழுப்புரத்துலேருந்து வின்சென்ட் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். இப்போ 1.5 வயசுல தடுப்பூசி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போட்டோம் சார் குழந்தைக்கு. சரி. மறுபடியும் இந்த மீசலஸ் ரூபெல்லா போடலாங்களா? என்ன தடுப்பூசி போட்டீங்க 15 நாளுக்கு முன்னாடி? 1.5 வயசு தடுப்பூசி சார். 1.5 தான் போட்டாங்க. இது மீசல்ஸ் எல்லாம் போட்டீங்க இல்லையா? ஆமாங்க, தொடையில போட்டாங்க. அப்போ அது போட வேணாம். இப்போ ரொம்ப சிம்பிள் இது. அதுதான் இப்போ அரசாங்கம் கூட அது ஆப்ஷனலாக சொல்லியிருக்காங்க ஒரு சிலருக்கு. நீங்கள் அதே ஊசியை நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போட்டுருந்தீங்களா, அது போடக்கூடாது, போட வேண்டியதில்லை. அதுக்கான அந்த அட்டையை காட்டிடுங்க, அதை. தட்ஸ் இட். டாக்டர், இன்னொரு அவேர்னஸுக்கான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுங்கள். இந்த அட்டைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ இந்த காலரை எடுத்துக்குவோம், அவருக்கு வந்து என்ன ஊசி அப்படின்னு தெரியல. அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது தான் அது வந்து ப்ராப்பர் ரூபெல்லாவா என்ன அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கிறதுக்கு அது எவ்வளோ டாக்டர் ரொம்ப முக்கியம், அதை எப்படி வச்சுக்கிறது? ஆக்சுவலாக அந்த தடுப்பூசி அட்டைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து அரசாங்கமும் சரி, தனியார் மருத்துவமனையும் சரி, அது ஒரு ட்ராக்கிங் வந்து சாஃப்ட்வேரில், ஆன்லைன் சாஃப்ட்வேர் கூட வச்சுட்டாங்க. இப்போது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன தடுப்பூசின்றது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இப்போ எங்கள் மருத்துவமனையில் இருக்குது தடுப்பூசிகள் வந்து என்னென்ன தடுப்பூசிகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த தடுப்பூசிக்கு வந்து பூஸ்டர் டோஸ் போடணும், அல்லது இப்போ என்ன டியூன்றது கூட உங்களுக்கு அலர்ட்லாம் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்பில். நம்முடைய வாட்ஸ்அப்லாம் இப்படியெல்லாம் பயன்படணும். அது தடுப்பூசிகள் என்னன்றதை கம்ப்ளீட்டாக அட்டையில் வச்சு தாங்க இப்போ வந்து ட்ராக்கில் வச்சுக்கலாம். இப்போ அந்த அட்டையை நீங்கள் பயன்படுத்தும் போது எந்தெந்த ஊசிகள் போடணுன்றது ஞாபகமாக வருது. இந்தந்த ஊசிகளுக்கு அந்த நேரத்தில் போட்டதனுடைய ஏன்னா பிரச்சனை வந்தது கூட சொல்லுவாங்க. ஒரு சில தடுப்பூசி போட உடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன்லாம் எப்படின்னா, அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வந்து அதை பாதுகாக்கப்பட்ட நிலையில் வச்சு போடுறது ஒன்று, அப்புறம் தூய்மைப்படுத்தப்படுதாத ஊசிகளால் போடுறது கூட ஒன்று. இதெல்லாம் நிறைய குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய உங்கள் விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் நான். நல்ல ஒன் டைம் யூஸிங் சிரிஞ்சஸ்ஸு,
ஆட்டோ சிரிஞ்சஸ்ஸு, ஆட்டோ டிஸ்ட்ரக்டிவ் சிரிஞ்சஸ்ஸு, இதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்களான்னு தனியார் மருத்துவமனையிலும் சரி எங்கேயும் நீங்கள் விசாரிச்சுக்கிறது தான் நல்லது. அதில் அந்த அட்டைன்றது இப்போ தனியார் பயன்படுத்துகிற அட்டையில் வந்து நிறைய வேக்சின் இருக்கும். குளோபல் வேக்சின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. மெனிஞ்சோகாக்கை, அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா, ரோட்டா வைரஸ், இதெல்லாம் வந்து தனியார்கள் பண்ணுறது. பட் தமிழ்நாடு அரசும் சரி, இந்திய அரசினுடைய உலக சுகாதார நிறுவனம் ரெக்கமெண்ட் பண்ண அந்த அட்டையில் வந்து நாடு தழுவிய தடுப்பூசிகள் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஓரல் போலியோ, ஜீரோ போலியோலேருந்து, ஹெப்படைட்டிஸ் பியிலேருந்து, அப்புறம் டிபிடியிலேருந்து, அப்புறம் மீசில்ஸ்லேருந்து, இது மாதிரி தடுப்பூசிகள் தான் போகும். தனியார் மருத்துவமனையில் போடும்போது எல்லாத்தையும் நிறைய போட்டிருப்பாங்க. அது நிறைய போடுறதுக்கு தேவையை பற்றி அறிந்து உங்களுடைய குழந்தை டாக்டர்கிட்ட கேட்டு அந்த பகுதிக்கு அது தேவையான்றது தெரிஞ்சு போடணும். ஒரு சிலர் இந்த அமெரிக்காவில் பயன்படுத்துகிற அட்டையெல்லாம் எடுத்து காட்டி அந்த குழந்தைங்களுக்கு போட வருவாங்க. அமெரிக்காவிலேருந்து வர்றவங்க அவங்க போட்டுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் தேவைப்படும் அந்த நாட்டுக்கு போகும்போது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, ஆனால் சுகாதாரமாக வந்து நம்ம பராமரிச்சுக்கிறோம் நம்மளை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து மெயினாக ஒரு வாட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போல்லாம் வந்து கேன் வாட்டர் கலாச்சாரம் தான் இப்போ நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு. எப்போவுமே நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லுவீங்க சூடு பண்ணி தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேன் வாட்டர் கலாச்சாரத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்த்துருவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.